கோவையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்ற தனது குழந்தைக்கு இரத்தம் செலுத்தப்பட்ட பின்னர் HIV பாதிப்பு ஏற்பட்டதாக தந்தை பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். இதுவரை எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை என கூறி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் அவர் கண்ணீருடன் மனு அளித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 40 வயது தந்தை நெசவு தொழில் செய்து வருகிறார். இவருக்கு மனைவி மற்றும் 3 குழந்தைகள் உள்ளனர். இதில் முதல் 2 குழந்தைகள் இரட்டையர்களாக பிறந்துள்ளனர். அதன் பின்னர் கடந்த 2018ஆம் ஆண்டு இவர்களுக்கு 3ஆவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு திடீரென காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து குழந்தையை திருப்பூரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தைக்கு இரத்தம் குறைவாக இருப்பதாக கூறி கோவை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பினர். இதையடுத்து கோவை அரசு மருத்துவமனையில் குழந்தைக்கு இரத்தம் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு குழந்தையின் உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டதாக தந்தை தெரிவித்துள்ளார். குறிப்பாக குழந்தையின் காது அருகே திடீரென கட்டிகள் ஏற்பட்டதாகவும் இதனால் சந்தேகமடைந்து பரிசோதனை செய்தபோது குழந்தைக்கு HIV பாதிப்பு இருப்பது தெரிய வந்ததாகவும் அவர் வேதனையுடன் கூறியுள்ளார். மேலும் குழந்தையின் தாயார் மற்றும் மற்ற குழந்தைகளுக்கும் பரிசோதனை செய்தபோது அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என தெரிய வந்ததாக தந்தை தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு சென்று நியாயம் கேட்டதாகவும், ஆனால் இந்த விவகாரத்தை வெளியில் தெரிவிக்க வேண்டாம் என தங்களிடம் கூறியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் பல ஆண்டுகளாகியும் தங்களது குழந்தைக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றும் எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை என்றும் கூறி இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் தந்தை மனு அளித்தார். டெஸ்ட் எடுத்தாங்க சார். டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தா HIV இருந்தது பாப்பாவுக்கு. உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். எனக்குலாம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இல்லைங்க சார். ட்வின்ஸ் பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுங்க சார். ட்வின்ஸில் பையன் நல்லா இருக்கான் சார். பாப்பாவுக்கு மட்டும் பிளட்டு போடுறதுலேருந்து உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சுங்க சார். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டு யாருக்குமே இல்லைன்னு சொல்லவும் நான் இந்த மாதிரி மனு கொடுத்தேன் சார். எல்லாருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுத்தேன். எடுக்கவே இல்லைங்க சார். அப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் போட்டாங்க சார். போட்டு அதுக்குண்டான பாப்பாவுக்கு இழப்பீடு தரவே இல்லைங்க சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் குழந்தைக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நஷ்டீடு கொடுக்கணும் சார். என் குழந்தைக்கு அது பாப்பாவுக்கு ரொம்ப அடிக்கடி வயிறு வலிக்குங்க சார். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிருங்க சார். அதனால் வந்திருக்கேன் சார். கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுத்துருக்கேன். 2 தடவை மனு கொடுத்தேன் சார். எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கவே இல்லைங்க சார் இன்ன வரைக்கும்.